அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரம் கவிதையாடல் நிகழ்வினையும், அதைத் தொடர்ந்து மரபு கவிதை எழுதுவது எப்படி என்கின்ற பயிற்சி வகுப்பினையும் நடத்தி வருகின்றோம். அவ்வகையில் இந்த வாரம் மாலை நேரத்தில் இதோ கவிதையாடல். இன்று பயிற்சி வகுப்பு மட்டும் நடைபெறாது. அடுத்த வாரம் அது நடைபெறும். இப்பொழுது கவிதையாடலுக்கான நேரம். மாலை நேர தென்றல் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்வையும் புத்துணர்வையும் தருகிறது. உண்மையெனில் ஒவ்வொரு வெள்ளி மாலையிலும் கவிதையாடல் நிகழ்வும் கூட இதயத்திற்கு இதத்தையும் ஆனந்தத்தையும் தருகின்றன. ஒவ்வொரு கவிதை வரிகளிலும் சொற்களின் சிம்பொனி விரிகிறது. சொல்லப்படாத பொக்கிஷங்கள் அவிழ்க்கப்படுகின்றன. கவிஞர்கள் கவிதைகளால் கனவுகள் விரிவடைகின்றன. கவிஞர்களுக்கு நமது நன்றியை உரித்தாக்குவோம். மாலை நேர தென்றல் இனிமையான பல்லவியை கிசுகிசுக்கையில் வாழ்வின் கவிதையில் சொல்லொன்னா மகிழ்ச்சியை காண்கிறோம். அத்தகு மகிழ்ச்சி இன்றும் பொங்கிட வாருங்கள் கவிதையாடல் நிகழ்விற்குள் செல்வோம். இன்றைய கவிதையாடல் தலைப்பு 2. 1. மாலை நேர தென்றல். 2. வாழ்க்கை வாழ்வதற்கே. மாலை நேர தென்றல் என்னும் தலைப்பிலே 5 கவி ஆளுமைகளும், வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பில் 8 கவி ஆளுமைகளும் பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுள் முதலாவதாக அழைக்கப்படுபவர் மாலை நேர தென்றல். மாலை நேரம் அப்படின்றதுனால அந்த தலைப்பை நாம் முதலாவதாக எடுத்துக்குவோம். மாலை நேர தென்றல் என்கின்ற தலைப்பிலே கவிதையினை வாசிக்க வருமாறு அன்புடன் கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? கேக்குதுங்கய்யா, ஆரம்பிக்கலாங்க. அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். சன்னெக்ஸ் மற்றும் கலை மற்றும் கலாச்சார குடும்ப நிறுவனர், அருமைமிகு பெருமைமிகு சீர்மிகு தலைமை ஏற்று தாங்கி சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கும் கவிதா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான ஏகலுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதற்கண்ணாக. அடுத்தது இக்குழுமத்திலே என்னோடு சேர்ந்து கவிபாட இருக்கும் என் கவி சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கடுத்து இன்று நடைபெற இருக்கின்ற இலக்கண நிகழ்வு தவிர்த்திருந்தாலும் ஐயா தென்காசி முருகன் ஐயா அவர்கள் இங்கு வருவதற்குண்டான நாட்டத்தில் தான் இருந்தார். ஆனாலும் அவருக்கு சில பல வேலைகள், அதனால் அவரால் வர இயலவில்லை என்ற வருத்தத்தோடு அவருக்காகவும் நான் வணங்கி என் சகாக்களாகிய மற்ற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி நான் நேரடியாக கவிதைக்கு செல்லலாம் என்று இருந்தாலும், ஒரு வரி இந்த மாலை நேரம் எப்படிப்பட்டது எல்லோருக்கும் என்பதை விட இந்த மாலை நேரம் எப்படிப்பட்டது கவிஞர்களுக்கு என்பதுதான் ஆத்மார்த்தமான ஒரு கேள்வியாக இருக்கும் எல்லோரும். ஏனென்றால் ஒரு சில பேருக்கு என்பதை விட பல பேருக்கு காலை என்பது ஒரு சிறந்த வேளையாக வகுக்கப்பட்டிருக்கும். காலை எழுந்தவுடன் படியுங்கள் என்று சொல்வார்கள், காலை எழுந்தவுடன் கடவுளை வணங்குதல், காலை எழுந்தவுடன் குளித்தல் என்று எல்லா இல்லறத்தினுடைய நிகழ்வுகள், செயல்பாட்டினுடைய நிகழ்வுகள், வேலையுடைய நிகழ்வுகள் அத்தனையுமே காலையிலே முடிந்துவிடும். இந்த மாலை என்பது பாரதியாருடைய எண்ணப்படி ஒரு விளையாட்டு போக்கான நேரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையிலே கவிஞர்களாகிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதுதான் இந்த மாலை. அதோடு மாலையோடு கூடிய தென்றலும் சேர்ந்திருந்து எங்களோடு சேர்ந்து இசைக்க தலைப்பை கொடுத்து விட்டமைக்கு நன்றிகள் கூறி, அந்த கவிதையை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் எப்படி எழுதியிருப்போம், எழுதுவார்கள் என்பதெல்லாம் அவரவருடைய எண்ணப்படி பெருமை மிகு இடமாக இருக்கும் என்பதில் கவிதா அம்மா முதலே சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய கவிதைக்கு நேராக செல்கின்றேன். வணக்கம், வாழ்க வளத்துடன். கவிதையாடல் அரங்கம், பாடுபொருள், மாலை நேர தென்றல், பாடுபவர் ஏகலைவன், மரபு கவிதை, நேரிசை வெண்பாவில். மாலை தென்றலாடும் மாமனதின், மாலை தென்றலாடும் மாமனத்தின் மன்றமேறும் சாலை ஓர பாளையுமே சப்தமிக்கும் சோலையாம் மஞ்சளான வான்மதியும்
மஞ்சளான வான்மதியும் மட்டுரா கொஞ்சல்தான் நெஞ்சகலா நன்னிகழ்வேனே காதலியை காற்றாக்கி கைவிரல் பற்றியே சாதலினாலாவதில்லை சான்றோரே சாதலினாலாவதில்லை சான்றோரே தீதலில்லா தென்றல்தான் மாலையில் தேர்பவனி மாமனதில் தீதலில்லா தென்றல்தான் மாலையில் தேர்பவனி மாமனதில் மன்றத்தில் ஏற்றம்தான் மண் செவ்வான பொன்மாலை சேர்ந்தாடும் பூங்காற்றும் செவ்வான பொன்மாலை சேர்ந்தாடும் பூங்காற்றும் இவ்வேளை நன்னேரம் இன்பமே இவ்வேளை நன்னேரம் இன்பமே கவ்வும் கனவலையில் காண்பமே காற்றலையாய் உள்ளாடும் மனவலையின் மாற்றம்தான் காற்றலையாய் உள்ளாடும் மனவலையின் மாற்றம்தான் மாழகு. நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன். கவிக்கடல் ஏகலைவன். நன்றி, வணக்கம். மிக்க கவிதையாவே பாட்டாவே பாடிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கவிதையை பாட்டாவே வழங்கிய கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மஞ்சளான வான் செவ்வான பொன் மாலை அப்படின்ட்டு நிறம் நிறமாக ஒரு மாலை நேரத்தை இங்கே மனதிலே தாளாட வைத்த கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் ஒரு சின்ன விஷயமா, நம்ம காஞ்சி கதிரவன் ஐயா கிட்ட இந்த கவிதையை அவர் பார்த்துட்டு கவிதை சிறப்பாக இருந்தது என்று ஒரு சிறு திருத்தம் கொடுத்தாரு. அந்த திருத்தத்தினால இந்த கவிதை இன்னும் மேலோங்கி வந்தது என்னுடைய ராகத்திற்கு. அவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிடுங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. அவர் இன்று இணையவில்லை, என்னவென்று தெரியவில்லை, பார்ப்போம். ஆனா மகிழ்ச்சிங்க, நீங்க கவிதையை வாங்கி திருத்தம் செய்து அதை இங்கு பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நல்லது, ஒரு மரபு கவிதையிலே தங்களுடைய கவிதையை பதிவிட்டு இருக்கின்றீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அற்புதமான கவிதையை வழங்கிய கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக கவிதை வழங்கக்கூடியவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே எனும் தலைப்பில் கவிஞர் சே. ரத்னா செந்தில்குமார் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து. வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சன் எக்ஸஸ் குழுமத்தில் இன்று கவியாடல் கவிதை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கை அப்படின்றது நம்ம வாழறதுக்காக தான், அது எந்த இடத்துலயும் நம்ம சோர்ந்து போறதுக்காக கிடையாது. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்றத கவிதையை நான் வாசிக்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கே, நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது போராட்ட களம், போராடித்தான் பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்களுக்கு ஊக்கம் அதிகம் இருக்க வேண்டும். எங்கும் எதிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கையுடன் முயற்சியை நாம் தொடங்க வேண்டும். தொடக்கத்தில் தடை வரலாம், தொட்டதெல்லாம் தொய்வு ஏற்படலாம். முயற்சி பயிற்சி என்ற இரண்டும் கையில் கொண்டு வீர நடை போட வேண்டும். வெற்றி என்பது இலக்கை அடைந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். வெற்றி போதுமா? போதாது. ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற வேண்டும். வெற்றியின் வழிமுறைகளை நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டதை பிறருக்கும் சொல்லித் தர வேண்டும். உடன் இருப்பவர்களையும் வெற்றி பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். வேண்டும் எல்லாம் வேண்டும். அதற்கு நமக்கு தன்னம்பிக்கை என்ற கை வேண்டும். தன்னம்பிக்கையுடன் நடை போடுவோம். நாளும் வெற்றியுடன் வலம் வருவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதால். நன்றி. ரத்னா செந்தில்குமார், திருவண்ணாமலை. கவி வாசித்ததற்கு நன்றி. அம்மா. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்தில் வாழ்வாங்கு வாழலாம் என்று பயிற்சிக்கும் முயற்சிக்கும் வித்திட்ட திருவண்ணாமலை ரத்னா அம்மையாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக மாலை நேர தென்றலாக கவிதை பாட வரக்கூடியவர் செல்வமேரி சந்திரிகா அம்மையார். அவர்களை அன்புடன் மாலை நேர தென்றல் குறித்து கவிதை பாட வருமாறு அழைக்கின்றோம். என் அன்னை தமிழுக்கு வந்திருக்கிறேம்மா.
என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அழகான ஒரு சேவை மனப்பான்மையோடு தமிழ் தொண்டாற்றி வரக்கூடிய சென்ட் நெக்ஸஸ் குழுவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது மாலை நேரத்தென்றல் கவிதையை இங்கே படிக்கிறேன். அம்மா, மாலை நேரத்தென்றல். பூவையர் தாவணி புன் சிரிக்க, புதுநலம் ஆவணி பூத்திருக்க, புதுமகள் கண்ணி மாலை சூட, புதுப்பெயல் எண்ணி காத்திருந்தாள். கண்ணிதழ் மிஞ்சும் பார்வை வீச, மெல்லிதழ் கொஞ்சும் மொழியை பேச, கனவுகள் கெஞ்சும் இனிமை தர, நனவுகள் நெஞ்சம் சூடியிருந்தாள். பெரியோர் வகுத்த நல்லறம் பேண, ஒப்போர் விரும்ப சுயம்பரம் காண, ஒப்பனை பூத்த மேனி சிவக்க, நாயகர் பார்க்க நாணி இருந்தாள். தாளாட்டும் தென்றல் மென்னோக்க, சீராட்டும் மன்றில் முன்குறிக்க, போற்றும் உறவில் மனம் மகிழ, வாழ்த்தும் நாளில் வீற்றிருந்தாள். கொடுந்தானை கோட்டழகில் மனமுடிக்க, இதய சிறை இன்பத்தில் கைது செய்ய, விடுதலை விரும்பா தென்றலில் மனம் திளைக்க, பூமாலை அணி தோளினில் சுகித்திருந்தாள். ஆயிரம் பார்வையின் அதிசயம் மின்ன, பாயிரம் இலக்கணத்தின் பத உரை தோன்ற, மலரினும் மென்மையின் உள்ளம் வென்ற, தாயினும் அன்பு காதலில் அவருள் ஆனாள். தாயினும் அன்பு காதலில் என்னவருள் ஆனேன். டி.கே. செல்வமேரி சந்திரிகா, முதுகலை தமிழாசிரியை, வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளி, கண்டமங்கலம், விழுப்புரம் மாவட்டம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் கவிதையை விட தாங்கள் படித்த விதமும் மிகவும் அழகாக இருந்தது. தாளாட்டும் தென்றல் மென்னோக்க, சீராட்டும் மன்றில் முன்குறிக்க, போற்றும் உறவில் மனம் மகிழ, வாழ்த்தும் நாளில் வீற்றிருந்தால் அப்படின்ட்டு அற்புதமான அந்த மாலை நேர தேவதை நீங்கள் வர்ணித்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய கவிதைக்கும் தங்களுடைய வாசிப்புக்கும் செல்வமேரி சந்திரிகா அம்மையாருக்கு சென்ட் நெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற தலைப்பிலே கவிதை வாசிக்க வருபவர் கவிஞர் சத்யபாமா அவர்கள். வாருங்கள் அம்மா. சத்யபாமா அம்மா இருக்கீங்களா? சத்யபாமா அம்மா இருக்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. இன்றைய கவிதையாடலில் எனக்கு கவிதை பாட வாய்ப்பு நல்கிய சன் நெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்திற்கு முதலில் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் இன்றைய மாலை நேரத்தில் கவி பாட வந்துள்ள கவி ஆளுமைகளான அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அனைத்தும் அவன் செயலே என்ற ஆண்டவனை வணங்கி எனது கவி பாடலை தொடங்குகிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்வது ஒரு முறைதான் மனிதா, வாழ்நாள் வளம் பெற வாழ். வாழ்வது ஒரு முறைதான் மனிதா, வாழ்நாள் வளம் பெற வாழ். வாழ்க்கை போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடுவது மட்டும் இலக்கல்ல. தோல்வி கூட விழுப்புண் மாதிரிதான். தோல்வி கூட விழுப்புண் மாதிரிதான். கடந்ததை நினைத்து வருந்தாதே, அது வாடிய பயிரை போன்றது. கடந்ததை நினைத்து வருந்தாதே மனிதா, அது வாடிய பயிரை போன்றது. நிகழ்காலத்திற்கு வா மனிதா, அது காய் நிறைந்த மரம், கனியாவது போல பலனளிக்கும். நினைப்பது எல்லாம் நடப்பதில்லை, நமக்கானதை தேடி வாழ் மனிதா, வாழ்க்கை வசந்தமாகும். நினைப்பது எல்லாம் நடப்பதில்லை, நமக்கானதை தேடி வாழ் மனிதா, வாழ்க்கை வசந்தமாகும். விதியால் நடந்ததை மதியால் வென்றிடு மனிதா, விதியால் நடந்ததை மதியால் வென்றிடு மனிதா, முயற்சியில் இழந்ததை பயிற்சியால் பெற்றிடு, வாழ்க்கை உன் வசப்படும். முயற்சியால் இழந்ததை பயிற்சியால் பெற்றிடு, அப்போது உன் வாழ்க்கை உன் வசப்படும். துன்பம் கண்டு துவளாதே மனிதா, துணிந்தே செயல்படு. துன்பம் கண்டு துவளாதே மனிதா, துணிந்தே செயல்படு. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இத்தாரக மந்திரத்தை கொண்டு வாழ்க்கை பாதையை நோக்கி ஓடு மனிதா ஓடு, வாழ்க்கை வாழ்வதற்கே.
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்ற கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளோடு என்னுடைய கவி பாடலை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. நல்ல அற்புதமாக எழுதிட்டு வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. வேதனைகள் எல்லாமே சாதனைகள் ஆக்குவதுதான் நம்மளுடைய முயற்சி. முயற்சியால் இழந்ததை பயிற்சியால் பெற்றிடு, வாழ்க்கை வசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம எதிலுமே நேர்மறையாக நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக அனைத்துமே நேர்மறையாகவே நடக்கும். அதனால் தாங்கள் கூறியது போல துணிந்து நாம் செய்யக்கூடிய முயற்சி, அது பயிற்சி நம்மளுடைய வாழ்க்கையை வசப்பட அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சியம்மா. கலை மற்றும் கலாச்சாரம் மன்றம் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சியம்மா. அடுத்ததாக மாலை நேர தென்றல் எனும் கவிதையினை வழங்க கனவு ஆசிரியர் கயல் விழி அவர்களை அழைக்கின்றோம். கயல். அனைவருக்கும் மாலை வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. காணொளிக்கு வாங்கலாமா? எங்கள் விழிகளால் தங்கள் கயல்விழி நாங்கள் காண்கின்றோம். அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வாருங்கள் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. வாங்க. சென்எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் நிகழ்த்தும் கவியாடல் நீங்க கலந்து கொள்ளும். அம்மா நீங்க தெரியலீங்களேம்மா? தெரியல. தெரியுதா? கண்டுபிடித்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ ஓகேங்கம்மா. நன்றி. வாசிங்கம்மா. சென்எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் நிகழ்த்தும் கவிதையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கவி ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மாலை நேர தென்றல். உலகமே மயங்கி கிடக்கும் அந்தி மாலை நேரமே, உன்னை மாலையிட்டு வரவேற்கிறாளோ எம் தென்றல் தோழி. மதிமயக்கும் மாலை நேர தென்றலே, மனம் மயங்கும் மாலை நேர தென்றலிலே, இருமாப்பாய் இருப்பவனை கூட இலக்கி மனம் கரைத்து விட்டவளே, சோர்ந்து போன உள்ளத்தை கூட சோகம் மறந்து சிரிக்க செய்தவளே, காளையரும் அவளை எதிராடுவர், குழந்தைகளும் பெற்றோரின் கரம் பிடித்து அவளிலே மனம் லயித்து ஆடிப்பாடுவர். மூத்த தலைமுறையோ அவளாலே ஆசுவாசப்பட்டு அலையலையாய் நினைவுகளை அசை போடுவர். தெய்வங்களும் மாலை நேர தென்றலவளை காண வீதியுலா வந்தனரோ விதவிதமாய் அலங்காரம் கொண்டு. தேற்றுவதற்கு ஆளில்லாமல் தெருவோரம் திகைத்து நின்ற ஆற்றுப்படா உள்ளம் கூட அவள் வருடலில் ஆறுதலை தேடிக்கொண்டது. அன்பு கூட அவள் கரங்களால் தொடும்போதுதான் சுகம். யாரென்று பார்க்காமல் யாவரையும் அரவணைத்து செல்கின்றாய். மாலை நேரம் பூத்துவிட்ட மலர்களின் மனங்களிலே என்னாச்சுங்கம்மா? கயல்விழிமா? கயல்விழிமா? வணக்கம்மா. தாங்கள் பேசுவது சரியாக கேட்கவில்லை. இணைய தகராறு என்று எண்ணுகின்றேன். ஒரு இணையம் சரியாக கிடைக்கின்ற இடத்தில் அமர்ந்து மீண்டும் தாங்கள் கவிதை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அம்மா. ஒரு தக்கதொரு இடத்தில் அமருங்கள். தங்களுடைய சொற்கள் எதுவும் கேட்கவில்லை. நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பவர் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பிலே இங்கே கவிதை பாடு வரக்கூடிய கவிஞர் தாமரை அம்மா இணைஞ்சிருக்காங்களா? பாண்டுரங்கன் ஐயா இருக்கீங்களா? வணக்கம். பாண்டுரங்கன் ஐயா வாங்க. மதுரையில இருந்து திருநகர் பகுதியிலிருந்து கவிஞர் பாண்டுரங்கன் ஐயா அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு என்னும் தலைப்பிலே இங்கே கவிதை வாசிக்க வருகின்றார். கயல்விழி அம்மா, ஒரு நல்லதொரு இணையம் கிடைக்கக்கூடிய இடத்துல அமருங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். கேக்குதா? கேக்குது ஐயா. வாங்க வாங்க. சரி.
அனைவருக்கும் வணக்கம். 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 வாழ்க்கை வாழ்வதற்கு வாழும் வாழ்வு விரும்பியே இறைவன் தந்தது, அதனை பழித்திடல் வேண்டாம். பழியினை சுமந்து பாவத்தை அணைத்து வீழும் பொழுதினில் கருகிடல் வேண்டாம். பிறப்பும் இறப்பும் நம்மிடம் இல்லை, சிறப்புடன் வளர்தல் உயர்வின் எல்லை. 1000 துன்பம் 1000 சோகம் அலைகடல் போலே உன்னையே அடிக்கும். நம்பிக்கை வலிமை நெஞ்சினில் ஏற்றி மனதினில் 1000 வலிகளை ஆக்கி, ஊக்கம் உறுதி இரண்டையும் பலமாய் கொண்டே வாழ்க்கை கொண்டே வாழ்வில் புயலென மாறு. உனக்கிட்ட வாழ்வு உன்னதம் ஆக்கி உண்மையை தேடுதல் உந்தன் கடமை. தனக்கென தன்வழி கொண்டவர் வாழ்வு முடிவுரை இல்லா புத்தகம் போலே. வறியவன் ஆகவே நீயும் இருந்தால், சிறியவன் ஆகவே நீயும் வளர்ந்தால், பெரியோர் வாக்கினை மனதினில் வாங்கு. பெரியோர் வாக்கினை மனதினில் வாங்கு, அதன்படி உயர்வாய் வாழ்க்கை வாழ்வதற்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் பாண்டுரங்கன் ஐயா. தங்களுடைய கவிதை நீங்கள் பதிவிட்டது ஒன்றாக இருக்கிறது, நீங்கள் படிப்பது ஒன்றாக இருக்கிறது. ஒரு சில வரிகள் மட்டும் அதிலே இருந்தன. பிறப்பும் இறப்பும் நம்மிடம் இல்லை என்ற நிலையிலிருந்து நீங்கள் அப்படியே மாறிவிட்டீர்கள். அதற்கப்புறம் உட்காந்து எழுதுனீங்களா? நீங்க அனுப்புனது அதான் அனுப்புன ஒரு கவிதை பாதியோட நின்றுச்சு, பாதி வேற கவிதைக்கு தாவி போயிட்டீங்களே அப்படின்ட்டு பார்த்தேன். படித்து பார்த்து உங்களுக்கே அது இதாகாம நீங்க மாத்தி எழுதிட்டீங்க போல. ஆனால் இந்த கவிதையும் சிறப்பாக இருக்கிறது ஐயா. பிறப்பும் இறப்பும் நம்மிடம் இல்லை, வாழ்வும் போக்கும் அறிவது கடினம், எல்லாம் நமக்குள் இருக்கும் இறைவன் சித்தம் எனவே சிந்தையில் கொள்வாய் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ஆனா அந்த வரிகளை இப்பொழுது படிக்காமல் வேற ஒரு கவிதையை தாங்கள் தந்திருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே ஒரு கவிதை எழுதி முடித்து படித்து விட்டு என்ன கவிதை நீங்கள் படிக்க இருக்கின்றீர்களோ அந்த கவிதையை நீங்கள் பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் ஐயா. ஏனெனில் அதுதான் நம்முடைய இதழில் வெளிவரும். அதாவது நம்ம ஒரு நூலா போடுறோம்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் கவிதை ஆடல்ன்ற ஒரு குழுவை உருவாக்கி நம்ம அதுல போட சொல்றோம். நீங்க யூடியூப்ல பேசுறது ஒன்னாகவும் நம்மளுடைய புத்தகத்துல ஒன்னாவும் இருந்தா நல்லா இருக்காதுங்க. அதனாலதான் நம்ம வந்து பதிவிட சொல்றோம். இன்னைக்கு கூட ஒரு பதிவிடவில்லை. சுபாஷினி அம்மா, தாமரை அம்மா பதிவிடல. நீங்க அதுல பதிவிட்டுறப்ப மட்டும்தான் புத்தகத்துல வரும்ன்றதையும் நாங்க சொல்லிக்கிறோம். இல்ல, நீங்க படித்த கவிதை நன்றாக இருந்தது, எழுதிய கவிதையும் நன்றாக இருந்தது. ஆனால் இரண்டும் ஒன்றாக இல்லை என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சிறப்பாக எழுதிய பாண்டுரங்கன் ஐயா அவர்களுக்கு சென்னெக்ஸஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கவிபாட மாலை நேர தென்றல் என்கின்ற தலைப்பிலே கனவு ஆசிரியர் கயல்விழி அம்மையார் தான் இப்பொழுது படித்தார்கள். இணையம் சரியாக இல்லை. திருமதி குமுதா அம்மையாரை அழைப்போம். குமுதா அம்மா இணைஞ்சிருக்கீங்களா? இல்ல கயல்விழி அம்மாவே படிச்சிடுறீங்களா? இணையம் சரியாக இருக்கிறதா? அம்மா பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குதுமா, ஆனா தொடர்ந்து படிக்கிறப்பதான் கேட்கல. இப்ப கேக்குங்களா? இப்ப வெளியில தான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். வாசிக்கலாமா? சரிங்கம்மா, நீங்க படிங்கம்மா. ஒரு இடத்துல அப்படியே இருந்துக்கோங்க, நடந்துட்டே இருக்கிறப்போ அது கேட்காது நமக்கு. ஓகேங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகமே மயங்கி கிடக்கும் அந்தி மாலை நேரமே, உன்னை மாலையிட்டு வரவேற்கிறாளோ எம் தென்றல் தோழியே. மதிமயக்கும் மாலை நேர தென்றலே, மனம் மயங்கும் மாலை நேர தென்றலிலே, இருமாப்பா இருப்பவனை கூட விளக்கி மனம் கரைத்து விட்டவளே, சோர்ந்து போன உள்ளத்தை கூட சோகம் மறந்து சிரிக்க செய்தவளே, காளையரும் அவளை
எதிர்பார்த்தே காத்திருப்பர். அந்நியரும் அவளுடனே கவி பாடுவர். குழந்தைகளும் பெற்றோரின் கரம் பிடித்து அவளிலே மனம் லயித்து ஆடி பாடுவர். மூத்த தலைமுறையோ அவளாலே ஆசுவாசப்பட்டு அலையலையாய் நினைவுகளை அசை போடுவர். தெய்வங்களும் மாலை நேர தென்றல் அவளை காண வீதியுலா வந்தனரோ விதவிதமாய் அலங்காரம் கொண்டு. தேற்றுவதற்கு ஆளில்லாமல் தெருவோரம் திகைத்து நின்ற ஆற்றுப்படா உள்ளம் கூட அவள் வருடலில் ஆறுதலை தேடிக்கொண்டதே. அன்பு கூட அவள் கரங்களால் தொடும்போதுதான் சுகம். யாரென்று பார்க்காமல் யாவரையும் அரவணைத்து செல்கின்றாய். மாலை நேரம் பூத்துவிட்ட மலர்களின் மனங்களிலே எங்கள் மனங்களை நீ வென்றாய், வெல்கின்றாய். நன்றி அம்மா. நன்றி நன்றி கயல்விழி அம்மா. தங்களுடைய மாலை நேர தென்றல் கவிதை மனதிற்கு இதமாக இருந்தது. நீங்கள் இலக்கி மனம் கரைத்து விட்டவளே அப்படின்னு நீங்க மாலை நேரத்தை சொல்றீங்க. நாங்க இப்போ உங்களை சொல்றோம், எங்களுடைய சோகத்தை மறந்து சிரிக்க செய்தவளே, இலக்கி மனம் கரைத்து விட்டவளே அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய கவிதை இருந்தது. எல்லாமே தெய்வம் கூட மாலை நேரத்தென்றல தான் விரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீதியுலா மாலை நேரத்துல வரும் அப்படின்னு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாலை நேரத்துல இந்த கவிதையை தாங்கள் எழுதியதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மாலை நேரத்தில் மாலை நேர தென்றலை எங்கள் மனதில் ஆட வைத்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் மனங்களை நீ வென்றாய். மகிழ்வுடன் நாங்கள் உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுதல்களையும் கூறுகின்றோம். நன்றி அம்மா. நன்றி. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கவிதை வாசிக்க வருபவர் வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற தலைப்பிலே முனைவர் கனகவல்லி அம்மையார் அவர்கள் காரைக்காலிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவருடைய கவிதையை நாம் கேட்போம். பாருங்கள் அம்மா, வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற கவிதையை வாசிப்பதற்காக. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வாழ்க்கை வாழ்வதற்கே உள்ளம் பூண்டும் வாழும் உலகில் போன ஜென்ம புண்ணியத்தினால் பிறந்தான் மனிதன். எவ்வுயிர் புன்னகையில் உலகில் மனிதனுக்கு மட்டும் புன்னகை வைத்தான் இறைவன். வாழ நினைத்தால் வாழலாம் இவ்வுலகில், வாழவும் வழி கேட்கிறான் மனிதன். சிட்டுக்குருவியும் தனது சிறகை விரித்து வாழ நினைக்குது. தன் உழைப்பினால் சிந்தை மிகு கூடு ஒன்றை கட்ட நினைக்குது. எந்த பொறியியல் கல்லூரி அது படித்தது போல் எவரும் அறியல, ஆனால் எண்ணிலடங்கா வகையில் கூடு கட்டுது. சிற்றருக்கும் கூட நமக்கு உழைப்பை சொல்லி கொடுக்குது. அதை சுருக்குதனை நமக்கு அள்ளி தருகுது. எவ்வுயிரும் பாலும் இவ்வுலகில் மனிதன் மட்டும் எதற்கும் புலம்புகிறான் இங்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர வருந்துவதற்கு இல்லை மனிதா. பிறந்து விட்டோம் என்று ஏதோ நினைத்து வாழ்வதை விட இனி பிறக்க போவதில்லை இல்லை என்பதை மகிழ்ந்து வாழ்வோம். வானம் போன்ற துன்பங்கள் இருந்த போதிலும் சிறு விண்மின் அளவு மகிழ்வு கிடைத்தால் மகிழ்ந்து வாழ்வோம். சங்கடங்கள் ஏராளம் வந்தாலும் சத்தியத்தை பேசுவோம். யாருடனும் எதிர்ப்பு வேண்டாம், யதார்த்தத்தோடு பழகுவோம். வாழ்க்கை என்பது தொடர் ஓட்டம், அதில் அன்பு ஒன்றே தேரோட்டம். கவலை என்பது பனி மூட்டம், அதை சூரிய ஒளிப்பட்டு மறையட்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர வருந்துவதற்கு இல்லை மனிதாக. வாழும் வரை வாழ்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி கனகவல்லி அம்மா. தங்களுடைய கவிதை இடையிலே நாட்டுப்புறத்தை தொட்டுவிட்டு மீண்டும் புது கவிதைக்கு எட்டி பார்த்து ஏதோ நான் வந்துவிட்டேன் என்று ஆஜராகிவிட்டது என்று எண்ணுகின்றேன். அங்கங்கே நீங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த நாட்டுப்புற பாடல் வாசனை தோன்றியது. ஏகலைவன் ஐயா பாடியது மாதிரி நீங்களும் இந்த நாட்டுப்புற பாட்டை பாடி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோன்றியது. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி நீங்க புது கவிதை நடைக்கு வந்திருக்கீங்க. ஆனாலும் கவிதையில நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லைங்களா? போனதெல்லாம் போகட்டும், இனி ஒரு ஜென்மம் எடுக்க போறது இல்லை, இருக்கிறத சிறப்பாக வாழுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இது. இருக்கும் பொழுதே நல்லபடியாக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாங்கள் அற்புதமாக தங்களுடைய கவிதையிலேயே எடுத்துரைத்திருக்கின்றீர்கள். கனகவல்லி அம்மையார் தங்களுடைய கவிதையை பதிவு செய்யவில்லை என்று எண்ணுகின்றேன். அன்பு கூர்ந்த தங்களுடைய கவிதையை பதிவு செய்யுங்கள். பதிவு செய்கின்ற பொழுது மட்டுமே நாம் என்ன சொல்ல முடியும், புத்தகத்தில் கவிதை
இடம்பெற இயலும். ஏன்னா இதெல்லாம் தொகுக்கிறப்போ என்ன கவிதை இருக்கு, என்ன கவிதைலாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து தொகுத்துருவாங்க. அந்த பணியை இன்னொருத்தவங்க செய்வாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சியில அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக சொல்றேன். அதனால கொஞ்சம் அங்கேயும் நீங்க பதிவிட்டுட்டீங்கன்னா வசதியாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. நல்லது, நல்லது. நன்றி நன்றி. நாட்டுப்புற அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? மரபு கவிதையும் புது கவிதையும் கேட்கின்ற ஒரு இசையாக, ஓசை நயமாக ஒரு நாட்டுப்புற பாடலில் மாதிரி நம்மளுடைய மனதிலே ரீங்காரமிட்டு சென்ற கனகவல்லி அம்மையாருக்கு சன்னெக்ஸஸ் கலை கலாச்சார குடும்பம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அவர்களை தொடர்ந்து மாலை நேர தென்றலாக வந்து கவிதை வாசிக்க கூடியவர் குமுதா அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றாரா? இல்லை சொர்ணலதா அம்மா அவர்களை அழைப்போம்மா. சொர்ணலதா அம்மா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அறிவன் ஐயாவுடைய என்ன சொல்றது, அவருடைய அலைபேசிக்கு உணவு வேண்டுமாம். 10% தான் உயிர் இருக்கிறது, அதற்குள் அவர் பேசிவிடுவதாக கூறினார். வாருங்கள் அறிவன் ஐயா, தங்களுடைய பின்னூட்டத்தை கூறுங்கள். எனினும் வாய்ப்பு இருக்கும் பொழுதே பயன்படுத்திக் கொள்வோம். வாங்க, 10% தான் இருக்குன்னு சொல்றீங்க, பேசிடுங்க. அறிவன் ஐயா அவர்களுடைய பின்னூட்டத்தினை இப்பொழுது பார்ப்போம். பின்னர் தொடர்ந்து நம் கவி அரங்கத்திற்குள் செல்வோம். அறிவன் ஐயா. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சோடி எடுத்து சொல்றேன். நன்றிங்கம்மா. மாலை நேரத்து தென்றல் வாழைக்குமரி வனப்பும் மிளிர்ந்திட, வாழைக்குமரி வனப்பும் மிளிர்ந்திட, காலை மனத்தை குளிர்ந்திடும் வேளையோ, நாளை வருமோ நறுமண பூவும், நாளை வருமோ நறுமண பூவும், தோலை நெரிடும் மலர், சோலை சுவையும் சுடரின் மினுமினுப்பும், ஆலை கரும்பின் இனிப்பினை மிஞ்சிடும், ஓலை சுவடியும் சொல்லா விடயமாய் மாலையின் நேரத்திலே தென்றல். நன்றி, வணக்கம்மா. மகிழ்ச்சி. பின்னூட்டத்தில் வாய்ப்பு இருப்பின் அப்படின்னு சொல்றதுனால நீங்க பின்னூட்டம் தர போறீங்களோ அப்படின்னு, ஆனா தற்பொழுது எழுதினேன் அப்படின்ட்டு போட்டிருக்கீங்க. மாலை நேரத்துல எப்படி இனிப்பை விட மகிழ்ச்சியாக இனிப்பாக இருக்கிறது இந்த நேர பொழுது அப்படின்ட்டு எழுதியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. சந்தோஷம். இந்த என்ன சொல்றது, அடாது மழையிலும் விடாது வருபவர் அப்படின்ற மாதிரி கூட்ட நெரிசலிலும் வாகன ஓட்டுதலில் இருக்கின்ற பொழுதும் கூட சென்னெக்ஸஸின் கருத்துக்களை, கவியரங்கத்தினை, பட்டிமன்றத்தினை அவளுடன் கேட்கக்கூடிய அன்பரே, உங்களுக்கு நன்றி, வணக்கம். தங்களுடைய கவிதைக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்மளுடைய கவிதை வாசிக்க வருபவர் ஏற்கனவே அழைத்த சொர்ணலதா வாருங்கள் சொர்ணலதா அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். நன்றி நன்றி அறிவன் ஐயா. சொர்ணலதா அம்மா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம்மா. என்னுடைய கவிதை தலைப்பு, பண்ணிக்கோங்கம்மா மத்தவங்க. மாலை நேர தென்றல். நினைவு கொண்ட நாள் முதல் நித்தம் பாசமழை பொழிந்த பாட்டி தாத்தாக்கள், அன்னத்தோடு அன்பையும் ஊட்டிய ஆரியூர் அன்னை, நினைத்ததை கேட்கும் முன் நிறைவேற்றிய அன்பு தந்தை, உள்ளே அடித்தாலும் பிடித்தாலும் வெளியே கேட்க நான் இருக்கிறேன் என்று மாறு தட்டிய சக உதிரங்கள், கல்வியையும் பண்பு நெறிகளையும் கண்டிப்புடனும் கனிவுடனும் ஒருங்கே கற்றுத்தந்த ஆசான்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் ஆறுதலாய் அரவணைத்த அருமை தோழிகள், புகுந்த வீடு செல்லுகையில் அக்கறையுடனும் அறிவுரையிறுத்து உடலும் மனமும் சோர்வுற்ற வேளையில் அன்பு கரத்தால் சிரம் தொட்டு தோல் சாய்க்கும் ஆரியூர் கணவர், வாழ்வு மேம்பட நாளைய சமுதாயத்திற்கு நல்லதொரு தூண்களை நல்கிட
இறைவன் எனக்கீந்த மழலைகள். இவர்கள் அனைவரும் இன்றும் என் வாழ்வில் நான் உணர்ந்து அனுபவிக்கும் இனிய மாலை நேர தென்றல். வணக்கம், நன்றி. வணக்கம்மா, வணக்கம், நன்றி. உங்களுடைய அந்த கவிதை வாசிப்புக்கு அழகா ஒரு இசையும் சேர்ந்ததாக இடையில் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. மாலை நேரத்தில் சொல்லுங்கம்மா. இல்ல, நான் இப்போ ஒரு பயணத்துல இருந்துட்டு இருக்கேன், அதனாலதான் எனக்கு ஆடியோ இந்த வீடியோ கொடுக்க முடியல. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்ல. சரி, உங்களுடைய கவிதை அதாவது எல்லாருமே மாலை நேர தென்றல் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. நீங்க மாலை நேர தென்றல் யாரெல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அன்னை, உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதர சகோதரிகள், இரத்த பந்தங்கள், ஆசான்கள், தோழிகள், ஆருயிர் கணவர், பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து நல்ல விடயங்களையுமே மாலை நேர தென்றலாக இங்க உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நல்லது. மேம், நான் எதுக்கு அப்படி எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப உள்ள சூழல்ல அந்த குடும்ப ஒற்றுமை, கூட பிறந்தவங்க பாசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பு ரொம்ப குறைஞ்சிட்டு மேம். ஆமாங்க. அதனால எனக்கு இதை எடுக்கணும்னு தோணுச்சு மேம். மகிழ்ச்சிங்க. நல்ல உங்க மாலை நேர தென்றல் அனைவரும் வசந்தமாக எப்பொழுதுமே வீசட்டும் என்று கலாச்சார மன்றம் உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்மிடையே கவி பாட வருபவர் வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற தலைப்பிலே கரூரிலிருந்து சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கின்றார். இந்நாள் வரை அவர் பட்டிமன்றத்தில் பேசி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது கவிதை வாசித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் சுபாஷினி அவர்களே, தங்களுடைய கவிதையினை தாருங்கள். சுபாஷினிமா. வந்துவிட்டேன். கண்ணை மூடி காட்டுக்குள் குடியிருந்த என்னை கம்பன் குடியிருக்கும் கவி பாட்டுக்குள் அழைத்தவளே, பைந்தமிழே, முத்தமிழே, குற்றால அருவி கொட்டுகிற பாவனை போல் வற்றாத கருத்துக்கள் வந்து என்ன சொல்லவிடு, வார்த்தை வளமையினால் இவ்வையகத்தை ஆளவிடு என்று என் தமிழ் மொழியை வணங்கி இதோ மிக அற்புதமான ஒரு தலைப்பினை இன்று அன்பு சகோதரி அவர்கள் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை வாழ்வதற்கே. அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை தேர்வு செய்தமைக்காகவே நாங்கள் மகிழுடன் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 10 திங்கள் பதுமையாய் சுமந்தாய் தாய், 10 திங்கள் பதுமையாய் சுமந்தாய் தாய், பக்குவமாய் வளர்த்தெடுத்தாய், பக்குவமாய் வளர்த்தெடுத்தாய். விரல் பிடித்து வீதி எங்கும் நடைபயில கற்றுத்தந்தாய், விரல் பிடித்து வீதி எங்கும் நடைபயில கற்றுத்தந்தாய். அறம் பொருள் அனைத்தும் கற்றுத்தந்தாய், அறம் பொருள் அனைத்தும் கற்றுத்தந்தாய். வாழ்வில் எல்லாம் 2, இரவு பகல், காலை மாலை, இன்பம் துன்பம், நன்மை தீமை எல்லாம் கலந்ததுதான் இம்மானுட வாழ்வு, எல்லாம் கலந்ததுதான் இம்மானுட வாழ்வு. புரியாது ஏன் உன் மனம் தாழ்வு, புரியாது ஏன் உன் மன தாழ்வு. எத்துன்பம் வந்தாலும் பூமி கொடுக்கும் புது புது அனுபவம், எத்துன்பம் வந்தாலும் பூமி கொடுக்கும் புது புது அனுபவம். இறைவன் படைப்பில் எத்தனையோ குறைகளாய் பிறப்புண்டு, இறைவன் படைப்பில் எத்தனையோ குறைகளாய் பிறப்புண்டு. இத்தனையும் நிறைய பெற்ற மனிதா, இத்தனையும் நிறைய பெற்ற மனிதா, இன்னும் ஏன் உனக்கு புரியவில்லை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று, இன்னும் உனக்கு ஏன் புரியவில்லை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று. எப்பொழுதும் வாழ்வில் உணர்வாய் நன்று, எப்பொழுதும் வாழ்வில் உணர்வாய் நன்று. தென்றலின் மென்மை, புயலின் புதுமை, நிலவின் ஒளி, நட்சத்திரங்களின் ஜொலிப்பு, அலைகளின் ஆர்ப்பரிப்பு, அலைகளின் ஆர்ப்பரிப்பு, பனிக்கட்டியின் குளிர்மை, சூரியனின் கதகதப்பு, ஒட்டுமொத்த அனுபவமும்
உனக்கு உணர்த்தவில்லையா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கென்றே? நன்றி. வாய்ப்பினை கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரிலிருந்து சுபாஷினி. நன்றி அம்மா. நன்றி நன்றி சுபாஷினிமா. தாங்கள் பட்டிமன்றத்தில் தான் பேசுவீர்கள் என்று எண்ணினோம். கவிதை ஆடலிலும் நாங்கள் விஞ்சி இருக்கின்றோம் என்று கூறியது அருமை. தங்களுடைய கவிதை அரிது அரிது மானிடராய் பிறத்து அரிது என்கின்ற ஔவையாரின் பாடல் நினைவு கூறுகின்ற வகையில் எத்தனையோ குறைகள் உள்ள இவ்வுலகிலே நிறைகளாக நீ பிறந்து விட்டு ஏன் இந்த வாழ்க்கை துன்பத்திற்கு உரியது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இன்பம் துன்பம் எல்லாமே இரண்டா இருக்கிறப்போ ஏன் தீயதை மட்டும் நோக்கி உன்னுடைய மனம் போகுது? வாழ்க்கை வாழ்வதற்கு தான், இன்பத்தை நோக்கி வா, நல்லதை நோக்கி வா, பகலை நோக்கி வா அப்படின்னு திருப்பக்கூடிய விதமாக தாங்கள் பாடிய இந்த வழங்கிய இந்த கவிதை அருமை. தங்களுடைய கவிதையை குழுவில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அம்மா. கரூரிலிருந்து சுபாஷினி அம்மையாருக்கு சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய கதிரவன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கவிதை பாட வருமாறு வைரம் ஐயா அவர்களை, கோயம்புத்தூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய வைரம் தமிழாசிரியர் அவர்களை வரவேற்கின்றோம். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். வணக்கம். நான் பேருந்துல வந்துட்டு இருக்கேன். சரிங்க. சரி. ஆம், பேருந்தில் வருகிறீர்கள். நல்லதுங்கய்யா. இப்ப கோயம்புத்தூரிலிருந்து கவிஞர் வைரம் அவர்கள் தன்னுடைய கவிதையை தருவார்கள். வைர வரிகளை தார வாருங்கள், ஒளித்தடையை நீக்கிவிட்டு. சென்றதினி மீளாது மூடரே, சென்றதை எண்ணி சிந்தை செய்து கொன்றளிக்கும் குவளையில் நீ மூழ்கி விடாதே. இன்று புதிதாய் பிறந்தோம் என திண்ணமர நெஞ்சமதை எண்ணிக்கொண்டு வாழ்வோம் என்று மகாகவி பாரதியின் கூற்றை நினைவுபடுத்தி என்னுடைய சிற்றுரையை உங்கள் முன் கவிதையாட விளைகிறேன். இது போன்ற நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக நெருங்கிய ஒரு அன்பும் பேரன்பும் கொண்ட திருமதி கவிதா அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ற ஒரு தலைப்பினை எனக்கு கொடுத்ததற்காகவும் என்னுள் விளைந்த கவிதையை சொல்வதற்கும் வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வானுலக போராட்டம் வந்தடையும் போதெல்லாம் தோல்வியே உன்னை நிலைப்படுத்தினால் கனப்பொழுது கூட கலங்காது. இடையில சத்தம் அதிகமாக இருக்கிறது. அறிவன் ஐயா, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கய்யா. அறிவன் ஐயா. வானுலக போராட்டம் வந்தடையும் போதெல்லாம் தோல்வியே உன்னை நிலைப்படுத்தினால் கனப்பொழுது கூட கலங்காது நிற்காத கடிகார முள் போல முனைப்புடன் முன்னேறி நிதானமாய் சொல்லிடும் வாழ்க்கை வாழ்வதற்கென்றே. காதல் மனம் மாறா கன்னி பருவத்திலே என் கண்ணீர் துளிகள் கதைகள் பல சொன்னாலும், காதல் மனம் மாறா கன்னி பருவத்திலே என் கண்ணீர் துளிகள் கதைகள் பல சொன்னாலும் கலங்காது காத்திருப்பேன் வாழ்க்கை வாழ்வதற்கென்றே. பள்ளியில படிக்கையில பாதி பாடம் பெயிலாகி மொத்தமும் கூட்டினா 86 106ன்னு ஏளனமா ஏகப்பட்ட வாய் பேசும் போதெல்லாம், பள்ளியில படிக்கையில பாதிப்பாடம் பெயிலாகி மொத்தமும் கூட்டினா 86 106ன்னு ஏளனமா ஏகப்பட்ட வாய் பேசும் போதெல்லாம் கலங்காது காத்திருந்தேன் வாழ்க்கை வாழ்வதற்கென்றே. கால்ல செருப்பில்ல, கையில காசில்ல, மனசுல தெம்பில்ல, வாழவே வழியில்ல, சாவதற்கு துணிவில்ல. கால்ல செருப்பில்ல, கையில காசில்ல, மனசுல தெம்பில்ல, வாழவே வழியில்ல, சாவதற்கே துணிவில்ல என்ற போது தூரத்து ஒளி காதோரமாய் மெல்லிய சத்தமிட்டது வாழ்க்கை வாழ்வதற்கென்றே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி ஐயா.
இடையிலே தாங்களும் கனகவள்ளி அம்மையார் போன்று நாட்டுப்புற பாடலிலே செல்வது போல் சென்று மீண்டும் திரும்பி இருக்கின்றீர்கள். கால்ல செருப்பு இல்ல, கையில காசு இல்ல, மனசுல தெம்பு இல்ல, ஆனாலும் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற குரலை கேட்டு நான் மனம் தளராது வாழ்ந்தேன், இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய காதோரம் கிசுகிசுத்த அந்த வாழ்க்கை வாழ்வதற்கென்ற ஒளியை நீங்கள் கேட்டதால் இன்று உங்களுடைய கவிதைகளில் நாங்கள் அனைவரும் கேட்டு ரசிக்கின்றோம். தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்க முடிகின்றது. ஆகையால் அனைவருக்குமே வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக உதயமாகணும். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்க அதை சொல்றீங்க ஃபெயில் ஆயிட்டு இதெல்லாம் ஆனோம் அப்படின்னா அதெல்லாமே இல்லை. எனக்கு தெரிந்து 50-60 மதிப்பெண்கள் வாங்கியவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனா 80-90 வாங்கியவர்கள் அந்த இடத்துல அவ்வளவாக இல்லை. அப்போ வந்து அவர்கள் வந்து படிப்பை விட அனுபவத்தை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. படிப்பறிவை விட அனுபவ அறிவு தான் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கை அறிவை, அனுபவ அறிவை இது போன்ற நிகழ்வுகளில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அத்தகைய நிகழ்வாகத்தான் சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றமும் வழங்கி வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய கவிதையான வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுக்கு கலை மற்றும் கலாச்சார மன்றம் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கவிதை வாசிக்க வருமாறு அன்புடன் குமுதா அம்மையாரை அழைக்கின்றோம். வாருங்கள் குமுதா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, வாருங்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான என் முத்திக்கனிய முத்தமிழை உன்னை முதலில் வணங்கி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் என் போன்று கவி பாட வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை உத்தாக்கிக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாலை நேர தென்றல். உன் வரவை கண்டுதான் வானூர் மதி வாசல் திறந்தது. மலரிதழ் மொட்ட விழுந்ததோ, மொட்டிதழ் முகிழ்ந்தனவோ. கர்ச்சித்த பாரதி கவிஞன் ஆனானோ, கட்டிலம் காலை கண் அசைத்தனரோ, கண்ணிலம் குமரி கனை மயங்கினரோ, காண மயில் தோகை விரித்தனவோ. உன் வாசம் கண்டுதான் பசுவை கண்ட கன்றை போல் வீணை துள்ளியதோ. மாலை வேளையில் மயங்கிடும் சோலையில், மாலை வேளையில் மயங்கிடும் சோலையில் காண கருங்குயில் எனை கவிபாட அழைத்தனவோ. மாலை வேளையில் மயங்கிடும் சோலையில் காண கருங்குயில் எனை கவிபாட அழைத்தனவோ. எல்லாமே உன்னால் நான் என்ன சும்மா, எல்லாமே உன்னால் நான் என்ன சும்மா. என்னுடைய கவிதை வாசித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நான் என்ன சும்மாவா அப்படின்ட்டு கேட்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். காண கருங்குயிலாக நீங்கள் சென் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தை கூறுகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு கவிப்பாட அழைத்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி. மாலை நேரத்துல எல்லாமே ஒரு சந்தோஷமா தான் ஆயிடும் இல்லையா? மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. மாலை வந்தாலே மனதிற்கு ஒரு தாலாட்டை பாடக்கூடிய ஒரு பொழுதுதான். மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களுக்கும் மாலை பொழுது ரொம்ப பிடிக்கும். அப்பாடா ஸ்கூல் விட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பொழுது மாலை பொழுதா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய அம்மையாருக்கெல்லாம் சீரியல் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தொல்லைக்காட்சியாக மற்றவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு இன்ப காட்சியாக அந்த குடும்பங்களை எப்படியெல்லாம் பிரித்தால சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்படின்ற பார்த்து ரசிப்பதிலே பெண்களுக்கு ஒரு கொண்டாட்டம். அத்தகைய ஒரு மாலை பொழுதாக அவர்களுக்கு இருக்கும். நம்மளை மாதிரியான மக்களுக்கு இணையம் என்னடா தொந்தரவு செய்கிறது, இணையம் முடியவில்லையே அப்படின்னாலும் கூட எப்படியாவது எங்கேயாவது ஒரு மூலையாவது இடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி தேடி இப்ப கயிறுவழி அம்மா கனகவள்ளி அம்மா அவங்க வந்து அலைந்து திரிந்து வந்து அமர்ந்தார்கள் அல்லவா? அது போல நமக்கெல்லாம் ஒரு மாலை நேர மகிழ்ச்சியையும் கொடுப்பதாக இருக்கிறது. இப்படி அனைவருக்குமே மாலை நேரம் ஏதோ ஒரு வகையிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பொழுதாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அம்மா. இன்னும் கவிதை படிக்காதவர்கள் யாரேனும் இங்கு இருக்கிறீர்களா? பெயர் கொடுத்தவர்கள் குமார், சத்யபாமா அம்மையார், கவிஞர் தாமரை அம்மா இணைஞ்சிட்டாங்களா? செல்லப்பாண்டி அம்மா இருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய செல்லப்பாண்டி அம்மா எப்பொழுதுமே அவர் கவிதையாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும், கருத்தரங்கமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே தென்மொழி அம்மாவிற்கு இணையாக நான் பன்முக நாயகின்ற பட்டத்தை வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிறந்தவர்கள். தன்னுடைய திறனை பன்முகத்திலும் பலப்படுத்தி வரக்கூடியவர்கள்.
அத்தகைய செல்லப்பாண்டி அம்மையா அவர்களை சென்னக்ஸஸின் செல்லமாக விளங்கக்கூடிய செல்லப்பாண்டி அம்மையாரை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் செல்லம்மா. பாரதிக்கு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்னை வளர்த்தெடுக்கும் குருமார்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கம். கவியாடல் நிகழ்வில் சென்னக்ஸஸ் நிறுவனம் கவியாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக கவிதை வாசித்த அத்துணை ஆளுமைகளுக்கும் மற்றொரு வணக்கத்தை உரித்தாக்கி வாழ்க்கை வாழ்வதற்கே என்னும் தலைப்பில் என்னுடைய கவியாடலை தொடர்கிறேன். வாழ்க்கையில் 1000 வந்தாலும் வாழ்வதற்கே. வாழ்க்கை பாடங்கள் 1000 கற்பிக்கும். பாலும் கிணறும் பாடம் கற்பிக்கும். தாளப்பறக்கும் தட்டானும் கற்பிக்கும். ஆழக்கடலும் ஆய்வை கற்பிக்கும். வேலம் போல் நன்றி பயக்கும் உயிர் இல்லை. உழவு தொழிலில் கற்காத விடயமில்லை. கலை போல் வளர்ச்சியில் வளரவும் வேண்டுமே. உழைமான் போலே துள்ளவும் வேண்டுமே. ஊழ்வினை தள்ளியே உழைக்கவும் வேண்டுமே. சூழ்வினை எதுவெனினும் தள்ளவும் வேண்டுமே. ஏழ்கடல் துயரிடர் எழினும் உதிக்கவே. கீழ்கைகள் கீழவே இழுக்கும் இடம் தராதே. யாழிபோல் சிலிர்த்தெழுவேர் ஆழமாய் சிந்தித்தெழுவேர். வாழ்க்கை வானமாய் விரிந்த அழகூட்ட. வாழ்வியல் அறமே செறிந்து செறிவூட்ட. வாழ்க்கையில் மேடு பள்ளமே வரினும். வாழ்க்கை பாடம் நரியே காட்டினாலும். வாழ்க்கை படகில் துரோகியே ஏறினாலும். வாழ்க்கையில் ஏற ஏற வழுக்கினாலும். ஒளிந்து போய்விடு என்றே தூற்றினாலும். இழிந்தும் இழிவரல் சுவையே உண்டாலும். வாழ்க்கையில் ஏற ஏற வழுக்கினாலும். ஒளிந்து போய்விடு என்றே தூற்றினாலும். இழிந்தும் இழிவரல் சுவையே உண்டாலும். வலிந்தே தவறி வழியின்றி தவித்தாலும். உமிழ்ந்தே உறவும் பிறரும் வடு தரினும். அமிழ்ந்தே போக 1000 தீட்டினாலும். வாழ்ந்து தீரவே தீர்க்கமாய் முடிவிடு. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் தோழமைகள். ஒளிந்து மறிக்க 1000 வருதெனில். வாழ்ந்து சிறக்க லட்சம் வருமே. வாழ்க்கை வாழ்வதற்கே அன்பர்களே உறவுகளே. வாழ்க்கை ஒன்றும் தலைமுடி அல்லவே. கார்கால காலானோ ஈசலோ அல்லவே. தாராய் தொடுத்தே உதிர்த்திட மலரும் அல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கே ஏனெனில் வாய்ப்பு ஒன்றே. வாய்ப்பு கொடுத்த கவிதாம்மா குரு அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க்கை 1000 பாடத்தை கற்பிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே பாடத்தை கற்பிக்கக்கூடியதான். பாலும் கிணறா இருக்கட்டும், ஆளு கடலா இருக்கட்டும், தாழ பறக்கும் தட்டானா இருக்கட்டும். வேலம் போல நன்றி பயக்கும் உயிரில்லை. வேலம்ன்றது யானையை குறிக்கிறீங்களாங்கம்மா? ஆமாங்கம்மா, வேலம்ன்றது யானைதாங்கம்மா. பொதுவா நன்றி அப்படின்னா அதை வந்து நம்ம நாயதுக்கு தான் சொல்லுவாங்க. நாங்க வேலம் நீங்க சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி. உழவுத்துறையில் கற்காத விடயம் இல்லை. உண்மையாலுமே உழவுத்துறையில நமக்கு வந்து அனைவருக்குமே பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுக்கு அதையும் ஒரு வகுப்பு ஒரு மணி நேரம் வகுப்பாக வைத்து சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உழவு தொழிலில் கற்காத விடயம் இல்லை அப்படின்றது. காத்திருப்பது, பொறுத்திருப்பது, சோர்வு இல்லாமல் இருப்பது, உழைத்திருப்பது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லித்தரக்கூடியது வந்து உழவு தொழில். அதுல இருக்கும் பொழுது அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உண்மையிலுமே அந்த வரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உழவு தொழில் கற்காத விடயம் இல்லை அப்படின்றது. மகிழ்ச்சி, நீங்க சொல்றது இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கை ஒரு முறைதான் வாழ்வோம். அதை வந்து நம்ம நல்லபடியாக வாழணும். எத்தனையோ பேர் நம்மளை வீழ்த்திட்டாலும் கூட நம்ம வாழ்வதற்கு வழியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல பேர் வந்து அமிழ்ப்பதற்கு திட்டமிடுவாங்க. 1000 வரிகள் இருக்கும், ஆனா வாழ்வதற்கு லட்சம் வழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி அம்மா. தங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கே நம் கவிதைக்கு சென்னக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன் செல்லப்பாண்டி அம்மா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஒரு திருக்குறள் இருக்குமா, உழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழன்றும் உழவே தலை. திருக்குறள் இருக்கு. எங்க எவ்வளவு பதவியில இருந்தாலும் சேத்துல கை வைக்கணும்னா சோத்துல கை வைக்க முடியாதுன்னு அதெல்லாம் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க.
ஆக நல்ல அருமையான கருத்து அம்மாவோட. வாழ்த்துக்கள் செல்லப்பண்டிய அம்மாவுக்கு. நன்றி. இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வது அப்படின்ற தலைப்புல 8 பேர் பெயர் பதிவு செய்திருந்தார்கள். தாமரை அம்மா மட்டும் இன்னும் இணையவில்லை என்று எண்ணுகின்றேன். அவர்களை தவிர மற்ற அனைவருமே கவி பாடி விட்டார்கள். அதே போல் மாலை நேர தென்றலில் கவி பாடுவதற்கு 5 பேர் இணைந்திருந்தார்கள். அனைவரும் கவி பாடி விட்டார்கள் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது நம்மளுடைய கவி பாட வரக்கூடியவர் கால்நடை மருத்துவர் புதுச்சேரியிலிருந்து மருத்துவர் ராஜா ரெங்கராமானுஜம் ஐயா அவர்களை கவி பாட அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அம்மா நன்றி அம்மா. கடைசி நேரத்தில் இணைந்தமைக்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் போதாமைதான் காரணம். வாங்கய்யா வாங்க. அனைத்து பேரமைக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். வாழ்க்கை வாழ்வதற்கே கட்டளை கலைத்துறையில் செய்திருக்கிறேன். ஒன்றுதான் அண்டம், ஒன்றுதான் அண்டம், ஒழுங்கின் பலத்தில் பெருமை கொள்ள வென்று நிலைக்க விரும்பி பல நூறு விந்தணுக்கள் நன்கு முயன்று நலம் போக மோதி துளைத்திடவே ஒன்று நுழைந்து ஒரு பெற்றிட வாழ்நிலையே. ஒன்றுதான் அண்டம், ஒழுங்கின் பலத்தில் பெருமை கொள்ள வென்று நிலைக்க விரும்பி பல நூறு விந்தணுக்கள் நன்கு முயன்று நலம் போக மோதி துளைத்திடவே ஒன்று நுழைந்து ஒரு பெற்றிட வாழ்நிலையே. தாய்க்கு வழி தந்து தானும் வெளிக்கண்டு வீரிடவே பாயில் படுத்து பருகிய பாலில் பசிமறக்க நோயுறா வாழ்வுக்காய் நோன்பில் தளர்கிற தாய் மகிழ மாயாது போற்றி மனித உயிர் காப்போம் சீருடனே. தாய்க்கு வழி தந்து தானும் வெளிக்கண்டு வீரிடவே பாயில் படுத்து பருகிய பாலில் பசிமறக்க நோய் வரா வாழ்வுக்காய் நோன்பில் தளர்கிற தாய் மகிழ மாயாது போற்றி மனித உயிர் காப்போம் சீருடனே. ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் கொக்கு நின்று ஆடாது காத்திருக்கும் அதே போல் யாரும் காத்திருந்தால் தேடிடும் செல்வம் திரளச் சேர்ந்து உடனிருந்து வாடாது காக்கும் வையமும் வாழ்த்தி போற்றிடுமே. ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் கொக்கு நின்று ஆடாது காத்திருக்கும் அதே போல் யாரும் காத்திருந்தால் தேடிடும் செல்வம் திரளச் சேர்ந்து உடனிருந்து வாடாது காக்கும் வையகமும் வாழ்த்தி போற்றிடுமே. அறிவினில் ஆய்ந்தே அறிந்து வாழும் நிலையுணர அறிவினில் ஐந்தறிவு அறிவினில் ஐந்தே அறிந்து வாழும் நிலை உணர அறிவில் தெளிந்து உலகமே போற்றும் புகழ் மனிதர் பொறியில் கிடைக்கும் பெருச்சாலி போன்ற திகைப்படைவீர் நெறி நிறை வாழ்வு நிகழ்வகை போற்றி வாழ்வடைவீர். அறிவினில் ஐந்தே அறிந்து வாழும் நிலை உணர அறிவில் தெளிந்து உலகமே போற்றும் புகழ் மனிதர் பொறியில் கிடைக்கும் பெருச்சாலை போன்ற திகைப்படைவீர் நெறி நிறை வாழ்வு நிகழ்வகை போற்றி வாழ்வடைவீர். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நம்மலாம் என்ன சொல்லுவாங்க, வி ஆர் பார்ன் வின்னர்ஸ் அப்படின்னுவாங்க, பிறக்கும் பொழுதே வெற்றியாளர்கள் அப்படின்னுவாங்க. அந்த இது அற்புதமா முதல் இதுலயே நல்லது ஒரு கவிதையை படைத்திருக்கின்றீர்கள். ஒன்றுதான் அண்டம் ஒழுங்கின் அப்படின்றதுல நிச்சயமா நம்ம இன்னைக்கு பிறந்தோம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். எத்தனையோ கோடான கோடி விந்தணுக்கள்ல சிலது மட்டும் உள்ள போய் அது ஒன்று மட்டும் வந்து அது உருவாகி அதுக்கப்புறம் கருவாகி அப்புறம் அது உருவாகி இந்த திருவாக வாழ்வதற்கு தான் இத்தனை பாடு நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது அற்புதமா அந்த கவிதை வரிகள்ல சொன்னீங்க. இப்படிப்பட்டு நம்ம ஒரு பிறக்கும் பொழுதே வெற்றியாளராக பிறந்து இருக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு தான் ஒரு நல்லதொரு வாழ்க்கைய வாழுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய கவிதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்துல பாக்குறப்போ என்னடா இது வாழ்க்கையை வாழ்வதற்கு தானே தலைப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. அழகா கொண்டு கூட்டி பொருள் கூறிவிட்டீர்கள். அப்படி கொண்டு வந்து அழகா வந்து இப்படி சொல்லிட்டீங்க. நம்ம பிறந்ததே வெற்றியோட தான் பிறந்திருக்கோம். அப்புறம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வருத்தம்? பெருச்சாலியா அந்த அந்த லகரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் தவறாக இருக்கிறது என்று எண்ணுகின்றேன். அது ஒரு பிழை மட்டும். ஆமாங்க. மற்றபடி கருத்து வந்து அற்புதமாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சியா நல்லதொரு கவிதையை தான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இப்படி கவிதை படைக்கிறீர்களே என்று உங்களை பார்த்து பொறாமையும் உண்டு. நல்ல ஒரு விதத்திலே ஒரு பொறாமையும் உண்டு.
அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கவி படைக்கக்கூடியவர்களாக தங்களுடைய அந்த ஆற்றல் மிகுந்து இருப்பதை நாங்கள் உண்மையில் அம்மா வரவேற்கிறோம். இதற்கு எல்லாமே காரணம் ஒரு அச்சம்தான். அச்சத்தின் வழியாக வந்தது கவிதைங்களா? ஆமா, ஏன்னா ஆசை பெருந்தகைகள் சூழ நான் மத்தியில் உட்கார்ந்து நான் பாடும்போது ஒரு அச்சம் மிகத்தானே செய்யும். நல்லதுதானே. ஆனா இன்னும் அச்சம் நான் வந்து மாணவன் தானே. இருப்பது நல்லதுதான். அஞ்சுவது அஞ்சாமை அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் பயப்படணுமோ அங்கெல்லாம் பயப்பட்டு தான் ஆகணும். ஆனா எங்க பயப்படக்கூடாது, இங்க பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்ட்டு அற்புதமா அவரும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி உங்களுடைய அச்சம் சரிதானையா? ஆனாலும் கூட அற்புதமான கவி படைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக தமிழ் படித்த அனைவருக்குமே தங்களை கண்டு பொறாமைத்தான் எழும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால அற்புதமாக தங்களுடைய கவிதைக்கு சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது அனைவருமே கவி படைத்தாகிவிட்டது என்று எண்ணுகின்றேன். நன்றி நன்றி. யாரேனும் கவிதை படிப்பவர்கள் இருக்கின்றீர்களா? முனைவர் கதிரவன் ஐயா, இல்லத்திற்கு சென்று விட்டீர்களா? இல்லை பேருந்திலேயே வாருங்கள் ஐயா. இப்பதான் இறங்கி இருக்கிறேன், அதனால நான் எதுவும் கவிதை சொல்ல முடியல. சரிங்க. இன்னைக்கு பேருந்து பயணங்கிறதுனாலதான் மாலையில, அதனாலதான் நான் இணைய முடியல. எனக்கு அங்க இணைய வசதி கிடைக்கல. ஆனா இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறேன். இந்த கவிதையாடல் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னெக்ஸஸ் குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் கவிதா செந்தில்நாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் பலர் கவிதை படித்திருக்கின்றார்கள் என்று சொன்னீர்கள். நான் ஆரம்பத்தில் இணைய இயலவில்லை. ஆனாலும் ஒரு சிலருடைய கவிதைகளை கேட்டேன். வைரம் அவர்களுடைய கவிதை, மண்மணம் மணக்கும் கவிதை, குமுதா அவர்களுடைய கவிதை, செல்லப்பாண்டியம்மாள் அவர்களுடைய கவிதை, நிறைவாக ராஜா ரங்கராமானுஜம் ஐயா அவர்கள். அதுவும் கட்டளை கலைத்துறையில் என்பது தமிழ் படித்தவர்கள் எல்லாம் எழுதுகின்றார்களா என்றால் இல்லை. ஆனால் எழுதுகின்றவர்கள் எல்லாம் இலக்கணப்படி எழுதுகின்றார்கள் என்றால் அது மிக குறைவு. அதிலும் கட்டளை கலைத்துறை படைப்பது என்றால் அது வெகு சிலர் தான். இந்த கட்டளை கலைத்துறையில் எழுத்தெண்ணி பாடுவது என்பதெல்லாம் மிக கடினமான ஒன்று. அதை இயல்பாக இவர் கொண்டு பல நேரங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். நன்றாக படைத்திருக்கின்றார். இந்த வயது என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. எண்ணம் இருந்தால் எல்லோரும் இளைஞர்கள் தான். பாக்களை படைக்கின்ற அந்த மனம் வேண்டும். என்ன என்கின்றோமோ எண்ணுவதை சொல்களாக சொல்ல கொண்டு வந்து இணைத்து இலக்கணத்தோடு கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த கலையை அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். எனவே மிக சிறப்பாக படைத்திருக்கின்றார். இந்த நிகழ்விலே செல்லப்பாண்டியம்மாள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது மரபிலே மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துகள். எல்லோரும் மரபுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய பெரு விருப்பம். எளிமையானதுதான் இது. அதை பற்றி ஐயங்களை கேட்கும் பொழுது பலருக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அப்படி இந்த கவிதையாடல் நிகழ்வு ஒவ்வொருவரும் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த சென்னெக்ஸஸ் குழுமத்தை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அதற்கு முன்னெடுக்கின்ற முனைவர் கவிதா செந்தில்நாதன் அவர்களுக்கு என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து அனைவரையும் மீண்டும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நல்லது ஒரு பின்னூட்டம் தந்தீர்கள். நீங்கள் பின்னூட்டம் தருவதற்கு முன்னதாகவே கவிக்கடல் லேகவன் ஐயா படிக்கின்ற பொழுதே தங்களிடம் கவிதையை அனுப்பி திருத்தம் செய்து அதை இங்கே படைத்தேன் என்று கூறினார். அப்பொழுதே தாங்கள் இந்த நிகழ்விற்கு வந்து விட்டீர்கள். ஏகலைவன் ஐயா வார்த்தையின் மூலமாக நீங்கள் இந்த நிகழ்விற்குள் அப்பொழுதே நுழைந்து விட்டீர்கள். அவர் திருத்தம் செய்த கவிதையை இங்கே படைத்தார். மிகவும் அற்புதமான ஒரு மரபு கவிதையாக அது இருந்தது. இன்று கவிதை வாசித்திருக்கக்கூடிய அனைவருமே மாலை நேர தென்றல் எப்படி மகிழ்வினை தருமோ அதற்போல் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வலுவினை சேர்ப்பதாக இருந்தது. வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற செய்தி வலுவினை சேர்க்கும்.
மாலை நேர தென்றல் மனதிற்கு மகிழ்ச்சியை சேர்க்கும். வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியையும் வலுவினையும் ஒரு சேர இன்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்கின்ற அளவிலே இன்றைய கவியரங்கம் மிகவும் மகிழ்ச்சியையும் வலுவையும் தருவதாக இருக்கின்றன. மிக்க மிக்க நன்றி அனைவருக்குமே. கவிதை படைத்த அனைத்து கவி ஆளுமைகளுக்குமே சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் நம்மளுடைய கவிதை பயணம் தொடரட்டும். அத்துடன் மரபு கவிதை எழுதுவது என்ற பயிற்சியும் மீண்டும் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை மாலை நடைபெறக்கூடிய நீங்கள் கேட்டவை நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு சிறு தடங்கள் இருக்கின்றது. ஆகையால் கூடிய விரைவில் நான் அதை தெரிவிக்கின்றேன், நாளை நடைபெறுமா இல்லையா என்பதை. ஏனெனில் நாளை எனக்கு ஒரு நிகழ்வு சென்னையில் இருக்கின்றது. சென்னைக்கு செல்ல இருப்பதால்